என்ன குட்டி பிசாசுங்களா, நல்ல வசதியா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுறீங்க போல. இந்த நரகத்துக்கு மனுஷங்க வரவு கம்மியாயிட்டே இருக்கு. நீங்களாம் என்னதான் செய்றீங்க? காலம் சமீபமா இருக்கு. நமக்கு நேரம் இல்ல, நேரம் இல்ல, இல்லவே இல்ல. ஐயோ எஜமானே, கோவப்படாதீங்க. நாங்க எல்லாரும் எங்களுடைய வேலையை சரியாதான் செய்றோம். இதோ இந்த குட்டி பிசாசு இருக்கே, உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் பொய் சொல்ல, திருட கத்து கொடுக்கறான். அதோ அந்த குட்டி பிசாசு வாலிபர்களுக்கெல்லாம் கேம்ஸ், மொபைல்ஸ் மூலியமா கெடுக்கிறான். இந்த கில்லாடி குட்டி பிசாசு இருக்கே, என்ன தெரியுமா செய்யறான்? என்ன செய்றான் சொல்லும், சொல்லி தொலையும். நிறைய டாஸ்மாக் கடை, போதை பழக்கம், சூதாட்டம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருடைய வாழ்க்கையிலும் கெடுக்கிறான். தெரியுமா எஜமானே? இவ்ளோ பண்ணியும் நரகம் ஏன் காலியா இருக்கு? என்கிட்டயே போய் சொல்லுங்களா? இது பத்தாது எனக்கு, நிறைய உயிர் வேணும். இல்ல, நாங்க பொய் சொல்ல எஜமானே. நீங்க இந்த மக்களுக்கு கடினமான கஷ்டங்கள் தந்தா நாம நிறைய மக்களை இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ நான் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு சொல்றீங்களா? என்ன எதிர்த்தா இதுதான் கதி. என்ன பார்க்கறீங்க? எனக்கு இந்த அன்பு, பாசம், நம்பிக்கை இதெல்லாம் சுத்தமா கிடையாது. நான் தான் ராஜா, இருளின் அரசன், வேட்டையாடும் வேந்தன், மரணத்தின் மாமன்னன், உலகமனத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்னும் சாத்தான். ஏய் பிசாசுகளே, வாங்க இங்க. பூமிக்கு போய் எல்லாரையும் வஞ்சித்து என்னிடம் கொண்டு வாங்க. எனக்கு நிறைய ஆன்மாக்கள் வேணும். முக்கியமா சபைக்கு செல்லும் மக்களை கொண்டு வாங்க. ஐயோ, அங்க மட்டும் வேண்டாம் எஜமானே. அங்கதான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர்களை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க. அதனால அவங்க அன்பா இருக்காங்க, கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, உண்மையா இருக்காங்க, கவனமா இருக்காங்க, உண்மையா இருக்காங்க. என்ன செய்யறது? நான் கட்டளையிடுறேன். அன்ப உடை, கீழ்ப்படிதல நொறுக்கு, உண்மையை பொய்யாக்கு, கவனத்தை திசை திருப்பு, பொறுமையை பொறாமையாக்கு. இதெல்லாம் நடக்கணும். எல்லாம் கிளம்புங்க, கிளம்பி போங்க. காட்சி 2, பூமியில் சாத்தானின் வஞ்சனை. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பிதாவே,
உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த நாள் வரையிலும் எங்களை நீங்கள் வழிநடத்தி வரீங்களே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி அப்பா. எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டு வரீங்களே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த வேளையில் எங்கள் சபையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. எங்கள் சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் சபையில் வருகிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இந்த வேளையில் என்னுடைய மகனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. விசேஷமாக அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த தீய நண்பர்களுடைய சகவாசம் அவன் வைத்துக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவனை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அவனை நிரப்புங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே அவனுடைய போக்கிலும் வருகையிலும் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஏய் நீயா, என்னடா இந்த நேரத்தில்? டே மச்சான், பக்கத்தில் பார்ட்டி நடக்குதுடா, அங்கே எல்லாமே இருக்கும்டா, வாடா போகலாம், ஜாலியாக இருக்கும்டா. ஐயோயோ, பார்ட்டியா? அம்மா இருக்காங்களே வீட்டில், நான் எப்படி வரது? டேய் என்னடா சும்மா ஏதாவது சொல்லிட்டு வாடா. சரிடா, நான் வரேன். ஐயோ அம்மா! அம்மா அம்மா அம்மா, என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, இறந்துட்டாமா. கார் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாமா. என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாமா. அவனும் நானும் தாம்மா வெளியே போனோம். என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாமா. எனக்கு எதுவும் ஆகலம்மா, நான் தப்பிச்சிட்டேன். என்னை ஏதோ வந்து காப்பாற்றின மாதிரியே இருந்துச்சுமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. இதுக்காக தான் தினமும் உனக்காக ஜெபம் பண்றேன். ஜெபம் தான் உன்னை காப்பாத்துச்சு. ஏசப்பா தான் உன்னை இந்த விபத்துல இருந்து பாதுகாத்திருக்காரு. இனிமேலாவது ஏசப்பா பிள்ளையா மாறுப்பா. அவரை ஏத்துக்கோப்பா. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் கேட்குறம்மா. ஏசப்பா பிள்ளையாவே வாழ்றம்மா. ஏசப்பாவே ஏற்றுக்கிறம்மா. காட்சி 3. ஜெயம் கொள்ளுகிற கர்த்தர். ஒரு ஆத்துமா வந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏய், என்ன தைரியமா சர்ச்சுக்கு உள்ள சேஃபா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? எனக்கு நிறைய ஆத்துமா வேணும். இந்த நரகம் நிரம்பணும். பரலோகம் எம்டி ஆகணும். நேரம் இல்ல. ஏய் தம்பி, நரகத்துக்கு வரியாடா? ஏய் தங்கச்சி, நரகத்துக்கு வரியா? ஒண்ணுமில்ல, வெரி ஈஸி. நரகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வெரி சிம்பிள். ஜாலியாயிரு, இஷ்டப்படி நட. நான் தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேனே. போனு, கேம்ஸ், கிளப்பு, சினிமா எல்லாத்தையும் பாரு. சண்டை நல்லா போடு, குடி, நல்லா குடி, பிரிவினை செய். இதெல்லாம் என்னோட ஐடியா தான். கலகம் பண்ணு, கொளுத்தி போடு, எல்லார் மேலையும் பொறாமையை ஊத்து. டெய்லி இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இது மூலமா நான் உங்க கூட தான் தொடர்பிலேயே நடந்துட்டு இருக்கேனே. அம்மா சொல்றத கேட்க வேணாம், அப்பா சொல்றத கேட்க வேணாம். இதெல்லாம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. படிக்க வேணவே வேணாம். முக்கியமா சர்ச்சுக்கு நீங்க போகவே போகாதீங்க. நல்லா இழுத்து போத்தி நீ தூங்கு. சண்டேல விபிஎஸ், சண்டே கிளாஸ் இதெல்லாம் போகவே போகாத. இதெல்லாம் பண்ணு. அப்போ நிரந்தரமா என் கூடவே நரகத்துல இருக்கலாம்.
இங்க மனுஷ தலைக்கறி, குடல், புழு இதெல்லாம் ஜாலியா சாப்பிடலாம். வரியா வரியா? என்ன வரமாட்டியா? ஓ, அந்த ஜீசஸ் வருவாருன்னு நம்புறியா? அவரு வராரு வராருன்னு சொல்றாங்க. அவரு வந்து காப்பாத்துவாரா? அவரு வரவே மாட்டாரு. நம்பி ஏமாறாத, என்கிட்ட வா. அவரெல்லாம் என் கிட்ட கூட வர முடியாது. அவரு வரமாட்டாரு. சொல்றேன்ல, அவர் வரமாட்டாரு. வா, என் கிட்ட வா. வரியா? ஐயோ ஐயோ, வேணாம் வேணாம், எரியுது எரியுது. உங்க பிள்ளைகளை தொடமாட்டேன். ஐயோ ஐயோ. போ சாத்தானே, என்ன தைரியம் என் பிள்ளைங்க மேல கை வைப்பியா நீ? அவர்கள் என் பிள்ளைகள், என் சொத்து. என் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவர்களை வாங்கினேனே. அவர்கள் என் கண்ணின் மணிகள். அவர்களை தொடணும்னா முதல்ல என்ன தொடணும்? தாண்டி தான் அவங்க கிட்ட போகணும். முடியுமா உன்னால? அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு? என் சபை, என் ஜனம், என் பிள்ளைகள், என் கரத்தின் கிரியைகள் தொட முடியுமா உன்னால? போடா நரகத்திற்கு. என் பிள்ளைகளே, காலம் சமீபமாயிருக்கிறது. சாத்தான் அவன் முழு வஞ்சகத்தை உங்க மேல் ஊற்றுவான். பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதே, பாவம் செய்யாதே. உன் பரிகாரியாக கிறிஸ்து நானே. உனக்காக நான் சிலுவையில் பாவமெல்லாம் சுமந்தேனே, அடிக்கப்பட்டேனே. என்னை விசுவாசிக்க மாட்டாயா? என்னை நேசிக்க மாட்டாயா? உனக்காக என் ஜீவனையே தந்தேனே. என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சபையே, என் ஜனமே, உன் மோசமான பாவங்களையும் மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி தலையை உயர்த்தி எனக்கு முத்திரை மோதிரமாக வைக்க மாட்டேனோ? என் ஜனமே, உனக்காக நான் பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். ஆகவே எல்லோரும் பொறுமையாயிருங்கள், கவனமாயிருங்கள், உண்மையாயிருங்கள்.
கீழ்ப்படிந்து இருங்கள், அன்பாயிருங்கள், மொத்தத்தில் கிறிஸ்துவுக்குள் இருங்கள். நானும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்.